ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தனிஷா கிச்சன். தனிஷா கிச்சனில் வீடியோ பார்க்க போனால் நம்ம வந்து காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் செய்யப்போம். அதுக்கான வீடியோ பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இது தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசி, கோஸு, கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, காலிஃப்ளவர், வெங்காயம். அரிசியை பார்த்திங்கன்னா நல்லா 3 வாட்டி கழுவி ஊற வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசி, 10 பேருக்கு நம்ம செய்ய போகிறோம். அதனால் 3 வாட்டி கழுவி ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா அரிசி வந்து உடையாமல் இருக்கும், ஊறிட்டால் கூட. அதுமாதிரி பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒலை வச்சுட்டு நம்ம ஒலை காஞ்சிற பிறகு நம்ம அரிசி போட்டுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா அரிசி போட்டாச்சு. இப்போ நல்லா கொதிக்கிது. நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். நம்ம அப்போ தான் அந்த அரிசி வந்து ஒன்று ஒட்டாமல் உடையாமல் வரும். இங்கே பார்த்திங்கன்னா 80% 90% வரைக்கும் வெந்துடுச்சு. காலிஃப்ளவர் நம்ம வேக வச்சுக்கலாம் உப்பு போட்டு. இங்கே பாருங்கள், அரிசி வந்து வெந்துடுச்சு. நம்ம வச்சிடலாம். நம்ம அதுமாதிரி பார்த்திங்கன்னா காலிஃப்ளவருக்கு நம்ம மசாலா போட்டுக்கலாம். இப்போ மசாலா பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே ஊறட்டும். ஒரு பெரிய கடாயில் வச்சு நம்ம வந்து வறுத்து எடுத்துப்போம். நம்ம எண்ணெய் நல்லா கடாய் காஞ்சிற பிறகு நம்ம காலிஃப்ளவரை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கிறிஸ்பியாலாம் காலிஃப்ளவர் 65 சாப்பிடுவோம்ல, அதுமாரிலாம் ரொம்ப ஷேடோ ஃப்ரை மாதிரி ஆனால் போதும். நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுமாரி ஆனால் நம்ம எடுத்துக்கலாம். அதுமாரி பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து எடுத்து வச்சாச்சு. திரும்பி பார்த்திங்கன்னா அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நல்லா வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம அந்த ஃப்ரைட் ரைஸ் தேவையான உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். நம்ம அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம கோஸ் போட்டுக்கலாம். கோஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அதுமாதிரி கேரட், குடமிளகா எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகிடும். இங்கே பாருங்கள், இப்போ தனி மிளகாத்தூள் நம்ம போட்டுக்கலாம். நம்ம தனி மிளகாத்தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது நம்ம வந்து தனி மிளகாத்தூளும் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் ரெட் கலர் இருக்குல்ல, நம்ம அதுதான் போடுறோம். நம்ம அப்படி உங்களுக்கு ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வேணான்னா நீங்கள் வந்து சாஸ் ஊற்றிக்கலாம். சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் நம்ம ஊற்றிக்கலாம். நம்மக்கிட்ட அது இல்லாதனால நம்ம வந்து ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் போட்டிருக்கோம். இது நம்ம வந்து குழந்தைங்களுக்குலாம் செய்கிறதுனால காரமே இல்லாமல் நம்ம செய்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். நம்ம ஒரு 10 to 20 மினிட்ஸ் நல்லா வந்து கலரிட்டே இருக்கணும். நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்மகிட்ட சோயா சாஸ் இல்லை, அதனால் சோயா சாஸ் இருந்தாலும் ஊற்றிக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், நம்ம 10 பேருக்கு செய்கிறதுனால நம்ம வந்து இவ்வளோ பொருட்கள் போடுறோம். குழந்தைங்களுக்கு தர போகிறோம். நம்ம
நம்ம காலிஃப்ளவர் சேர்த்து வச்சுருப்போம்ல, அதையும் போட்டு நம்ம அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுமாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது இப்போ காலிஃப்ளவரும் அரிசியும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சு பாருங்கள். கோபி ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.